Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்லி எக்ஸாம் 2025ல ஹவு டு ஸ்கோர் 70 out of 70 அப்படிங்கிறத ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம், டீப்பாக வி ஆர் கோயிங் டு அனலைஸ். சும்மா மேலோட்டமாக இல்லை, இப்போ படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லைனா படித்தவங்களுக்கும் சரி, இல்லை ஆர்கானிக் படிக்க கஷ்டமாக இருக்குது, ஆர்கானிக் படிக்காமல் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு டவுட் இருக்கவங்களுக்கு சரி, எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட்லி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ 5 நாள் லீவ் இருக்கனால நீங்கள் தான் இதை பார்த்துட்ருப்பீங்க. தென் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதே பிளான், இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் படிக்கணும். எல்லாருக்கும் ஒரே விதமான டிப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியும். 15 1 words இருக்குது, 6 2 marks, 6 3 marks, 5 5 mark அண்ட் 2 mark 3 mark கம்பல்சரி இருக்குது. பட் இதில் என்ன, நம்மளுக்கு 5 markல எப்போதுமே நம்மளுக்கு எய்தரா சாய்ஸ் 5 ARB அது மாதிரி தான் இருக்கும். பட் கெமிஸ்ட்ரி 5 mark ஒரே 5 mark கேட்க மாட்டாங்க. அது எப்படி கேட்பாங்க, ஒரு 2 mark ஒரு 3 markனு ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க மேக்ஸிமம். ஒரு 2 கொஷின் கம்ப்ளீட்டாக 5 mark அப்படியே கேட்பாங்க. ஒரு 3 கொஷின் எப்படி கேட்பாங்க, 2+3 2+3ன்னு கேட்பாங்க. கரெக்டாக இதான் நம்மளோட பேட்டர்ன். ஸோ ஒரு செக்ஷன் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். 1 mark எப்படி படிக்கணும், 2 marks 3 marks எப்படி படிக்கணும், 5 mark எப்படி படிக்கணும்னு. ஸோ 1 mark பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் 8லேருந்து 12 வரைக்கும் கேட்கலாம். ஸோ மினிமம் 8 மேக்ஸிமம் 12 வரைக்கும் ஈஸியாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 12 1 words கூட என்ன செய்யலாம், புக் பேக்லேருந்து டேரெக்டாக கேட்கலாம். ஒரு ஆவரேஜாக 10 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு 5 questions புக்கின்ல வரும்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பேக்கை படிச்சிருங்க. புக்கின்ல என்ன மாதிரி கேட்கலாம், நம்மளுக்கு நீங்கள் நிறைய இந்த கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது நிறைய புக்கின் கொஷின்ஸ் படிப்பீங்க, அப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது அதில் 1 words சேர்த்து இன்க்ளூட் ஆகும். நீங்கள் படிக்கிற ரியாக்ஷன்ஸ், ரீஏஜென்ட், நேமிங் ரியாக்ஷன், ப்ராப்ளம்ஸ், அப்புறம் புக்கு இன்சைடில் படிக்கிற 2 mark 3 mark 5 mark உங்களுக்கு நிறைய 1 words இன்டெரக்டாக ஹெல்ப் ஆகும். அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அதை தாண்டியும் சம் டேபிளர் காலம்ஸ்லேருந்து என்ன செய்யலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதோட நேமு, ஹைப்ரிடேஷன், ஜாமெட்ரி, ஸ்ட்ரக்சர், ஷேப்பு, VSCPR தியரி பேஸ் பண்ணி செகண்ட் லெசன் தேர்ட் லெசன்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஒரு தடவை ஆக்சிடேஷன் ஸ்டேட், இனட் பேர் எஃபெக்ட் வச்சு கொஷின் கேட்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு கொஷின் கேட்கலாம். ரியாக்ஷன்ஸ், ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் கொஷின் கேட்கலாம். தென் IUPAC நாமென்க்ளேச்சர், ஆர்கானிக் காம்பவுண்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதோட IUPAC நேம் கேட்கலாம். ப்ராப்ளம்ஸ், சின்ன ப்ராப்ளம்ஸை டேரெக்டாக 1 marks கேட்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருப்பாங்களா, அந்த பாயிண்ட்ஸ் கேட்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறைய கொஸ்டின் ஆன்சர் படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி சில இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், புக் ரீட் பண்ணலாம். மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன செய்யுங்க, ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ஸோ தட் எந்த மாதிரி கொஷின், இப்போ நான் இந்த ஹெட்டிங்லேருந்துலாம் கொஷின் வருதுன்னு சொல்லிடுறேன், ஒன் வேர்டு பட் அதை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மூலமா என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ரெஃபர் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரியா? தென் 2 marks and 3 marks பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு புக் பேக், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி புக் பேக் கொடுக்கணும். எந்த லெசன் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு புக் பேக் கவர் பண்ணணும். தென் புக்கின்னு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின், ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், எந்தெந்த லெசனுக்கு 6th lesson 7th lesson 8th lesson இந்த 3 லெசனில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 3 லெசன் ப்ராப்ளம் என்ன செய்யணும் பார்க்கணும். எந்த லெசன்லாம், சாப்டர் 6 சாப்டர் 7 சாப்டர் 8, தட் டூ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அது உங்களுக்கு 2 mark, அதாவது கம்பல்சரி 2 mark 3 mark யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அந்த மீதி 5 கொஸ்டின் எழுதுறீங்களா கம்பல்சரி தவிர்த்து, அதுலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 5 markலேயும் சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா இப்போ 1Aல ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 2+3, அதே Bலையும் 1 2+3 அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Aலையும் ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின் கேட்டுருவோம், Bலையும் ஒரு ப்ராப்ளம் கொஸ்டின். ஆர் இங்கே ஒரு தியரி, இங்கே ஒரு தியரி. அப்போது ஒரு 5 markல 2+3 கொடுக்குறாங்கல்ல, ஸோ ஒரு ப்ராப்ளம் ஒரு தியரி, இது 2 mark இது 3 mark, இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 mark கேட்கலாம். ஆர் அதே மாதிரி B ஆப்ஷன்லையும் ஒரு ப்ராப்ளம் ஒரு தியரி 2+3, இதே ஒரு 5 mark கேட்பாங்க. ஸோ அப்போ 2 கொஸ்டின் நீங்கள் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் ப்ராப்ளம் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கேஸ்லேயும் உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிங்க. சரியா? தென் ரியாக்ஷன்ஸ், இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், இந்த P block D blockலாம் பின்னாடி கொடுத்துருக்காங்களா புக் பேக், அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஆர்கானிக்கில் மோஸ்ட்லி நேமிங் ரியாக்ஷன்ஸ், கன்வர்ஷன், டெஸ்ட், இதுக்கு நான் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுப்பேன். அதில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதை தாண்டி நேமிங் ரியாக்ஷன், கன்வர்ஷன், அப்புறம் இந்த லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட் 3 marks சம்டைம்ஸ் கேட்கலாம். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட், டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட், W டிஃபரன்ஷியேட் ஃபீனால் அண்ட் ஆல்கஹால்ஸ், அந்த டெஸ்ட்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே 2 mark 3 mark கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். தென் இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள். ஸோ தட் கம்பல்சரி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மற்ற கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கிற ஐடியா கிடைக்கும். கம்பல்சரிக்கு இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரியாக்ஷன்ஸ் பார்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இன்னொரு பார்ட் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கம்பல்சரியில் ரீசனிங். ஸோ இந்த ரீசனிங்க்கு நம்ம கான்செப்ஷுவலாக எவ்வளோ நம்மளோட கான்செப்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனில் இருக்கோ, எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீசனிங் டைப் ஆஃப் கொஷினை நம்ம அட்டன் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் பாருங்கள், நானும் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? தென் கம்மிங் டு 5 mark,
5 மார்க் வந்து 5 மார்க் அப்படியே கேட்க மாட்டாங்க, 2 மார்க் 3 மார்க்னு பிரித்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. ஒரு 2 கொஷின் அப்படியே என்ன செஞ்சுருவாங்க, 5 மார்க் அப்படியே 5 மார்க் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் ஃபோர்த் ரொட்டேஷன், எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், அது மாதிரி 5 மார்க் அப்படியே கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் கொஷின் கொடுக்குறேன் எதெல்லாம் 5 மார்க் அப்படியே கேட்பாங்க அப்படின்ட்டு. ஹால்டரால் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா FCC பேக்கிங் எஃபிஷியன்சி, BCC பேக்கிங் எஃபிஷியன்சி, இன்டெகிரேட்டட் ரேட் ஆர்டர் ஃபார் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரால் டைல்யூஷன்லாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை டேரெக்டாக 5 மார்க் அப்படியே கேட்பாங்க. ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ கண்டென்சேஷன். பட் எல்லா கொஷினையும் அப்படியே 5 மார்க் அப்படியே ஒரு கொஷினை கொடுத்து 5 மார்க் கொடுக்க மாட்டாங்க. 2+3 தான் பிரித்து கொடுப்பாங்க. ஒரு கொஷின் 2 மார்க், ஒரு கொஷின் 3 மார்க், நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேட்குற 2 மார்க் 3 மார்க்கு நீங்கள் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம்ல 2 மார்க் 3 மார்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு, இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே உங்களுக்கு என்னவாக இருக்கும், 5 மார்க்கில் இந்த 2+3க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியில் 5 மார்க்குன்னு தனியாக ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். சரியா? தென் இதை தாண்டி 5 மார்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் ABCD டைப் ஆஃப் கொஷின். ஏன்னா கடைசி ஒரு கொஷின் இருக்குல்ல ஆர்கானிக்கில், அதை 45 சம்திங் ஏதோ ஒரு கொஷின் இருக்கும், 45ன்னு வச்சுக்கலாம். அதில் A or B 2 கொஷினுமே இந்த ABCD டைப் ஆஃப் கொஷின்லேருந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ABCD டைப்லேருந்து கேட்கலாம், கன்வர்ஷன் பேஸ்ட் கொஷின் கேட்கலாம், இல்லை நேமிங் ரியாக்ஷன் பேஸ்ட் கொஷின் கேட்கலாம். மோஸ்ட்லி ABCD டைப் ஆஃப் கொஷின்ஸ், காம்பவுண்ட் A ரியாக்ட்ஸ் வித் திஸ் ஃபார்ம் B's, அப்புறம் ரியாக்ட்ஸ் வித் திஸ் ஒன் டு ஃபார்ம் C, ஐடென்டிஃபை ABC, இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். இல்லைனா ஒரு ரியாக்ஷனே A, ஒரு ரியேஜன் கொடுத்துட்டு இது B, ரியேஜன் கொடுத்து C, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷினும் கேட்கலாம் 5 மார்க்கில். ஸோ ABCD டைப் ஆஃப் கொஷினை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், குவார்ட்டர்லிக்கு மட்டும் இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கும் சேர்த்து. ஸோ அதனால தான் நான் இந்த போர்ஷனில் இருக்க 11, 12 இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ஐம் கோயிங் டு அப்லோட் ABCD டைப் ஆஃப் கொஷின்ஸ். மேக்ஸிமம் இதுவரை கேட்ட கொஷின், பாசிபிள் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, அப்போ நான் சொல்லிட்டேன் 2 மார்க்குக்கு இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஒரு லெசனில் எடுத்திங்கன்னா புக் பேக், புக் இன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், ரியாக்ஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின். 5 மார்க் எடுத்திங்கன்னா நான் 5 மார்க்கு கொஷின் கொடுத்துருவேன். 2 மார்க் 3 மார்க் நீங்கள் முன்னாடி படித்த மாதிரி தான் படிக்க போகிறீங்க. ABC டைப் ஆஃப் கொஷின் மட்டும் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். கிளியர் ஆயிடுச்சா? இப்போது நான் எப்படி படிக்கணும், சென்டம் எடுக்கணும் அப்படின்னா புக் பேக், ஒரு லெசனில் இருக்க புக் பேக், புக் இன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் ஆர்கானிக் பார்ட்டும் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா 95 100. ஏன் நீங்கள் 100ன்னு ஷுவராக சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, சம்டைம்ஸ் எல்லா ஒன்னோடு தெரிஞ்சதாக இருக்காது, கம்பல்சரி ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ 95 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா எடுத்துடலாம். ரிமைனிங் நீங்கள் கான்செப்ஷனாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா 100 கண்டிப்பாக எடுக்க முடியும். சரி, அவ்வளோ ரொம்ப டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் சில பேர் ஆர்கானிக்கே படிக்க மாட்டேன், பியூராக நான் ஆர்கானிக்கை விட்டுட்டு இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இன்ஆர்கானிக்கும் 6 7 8 ஃபிசிக்கலையும் ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிறா கூட 80 to 85 எடுக்கலாம். ஏன் 80 to 85 தானே, ஒரு 5 மார்க் தான் ஆர்கானிக்கில் கேட்பாங்க. லாஸ்ட் 5 மார்க் ஆர்கானிக் ஃபுல்லாக கேட்டாங்கன்னா அது எழுத முடியாது. அப்போ 95 எடுக்கலாம்னா நீங்கள் கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கம்பல்சரி கொஷின் என்ன செய்யலாம், நம்மளுக்கு ஆர்கானிக்கில் கேட்கலாம், 1 வேர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரி, நீங்கள் 1 வேர்ட்ஸ் கூட எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கம்பல்சரி கொஷின் கேட்கலாம் 2 மார்க் 3 மார்க். அதை தாண்டி உள்ளே நம்மளுக்கு கொஷின் எழுதுறோம்ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், அதிலே ஆர்கானிக் கொஷின்ஸ் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 கொஷினில் 6 எழுதுறீங்கல்ல, இந்த 9 கொஷினில் ஆர்கானிக் 3 இருக்கும், ஃபிசிக்கல் 3 இருக்கும், இன்ஆர்கானிக் நம்மளுக்கு 3 இருக்கும். அப்போ நான் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலே 3 இருக்குல்ல, நான் 6 எழுதிடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கம்பல்சரி வேறு ஏதாவது கேட்டுருவாங்க. அப்போ 5 2 மார்க் நான் எழுதிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் எல்லாமே நம்ம படித்ததாக வராது. சரியா? எவ்வளோ நம்ம கவர் பண்ணாலும் 1 or 2 கொஷின்ஸ் தெரியாமல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பியூராக ஆர்கானிக் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ், மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ், இல்லைனா நேமிங் ரியாக்ஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ், அதாவது இம்பார்ட்டண்டாக என்ன செய்யுங்க பாருங்கள். எப்போவுமே நான் சொல்கிறது தான், இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை நல்லா தரவாக படிச்சுட்டு ஆர்கானிக்கில் மஸ்ட் ஸ்டடி கொஷினாவது படிச்சிட்டிங்கன்னா 90% வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ உங்களோட லக் இருந்துச்சுன்னா கம்பல்சரி ஈஸியாக கேட்டு 1 வேர்ட்ஸ் ஈஸியாக கேட்டிங்கன்னா 90 95 வரைக்கும் கூட உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது டிபெண்ட்ஸ் அந்த லக். பட் 90 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணலாம். அந்த ஆர்கானிக்கில் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸை சேர்த்துக்கோங்க. அதனால் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் மட்டும் பியூராக படிக்காமல் ஆர்கானிக்கில் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை சேர்த்துக்கோங்க. இது என்னோட விஷ், என்னோட சஜஷனும் கூட. ஆர்கானிக் நல்லா இருக்கிறவங்க ஆர்கானிக் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? சில பேர் இப்போது சில பேருக்கு இன்ஆர்கானிக் படிக்க கஷ்டமாக இருக்கணும், இன்ஆர்கானிக்கில் ஒரு லெசன் லீவ் பண்ணிடுறேன், 3rd லெசனை, மீதி எல்லாத்தையும் நான் படிச்சிடறேன் அப்படின்னா கூட நீங்கள் 90 95 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பட் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல், இப்போ ஒரு லெசன் உங்களால் ஸ்கிப் பண்ணணும் படிக்க முடியலன்னு நினச்சிங்கன்னா கூட அந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. இப்போ 9 லெசனில் 8 லெசன் நான் படிச்சிட்டேன், ஒரு லெசன் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு லெசன் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. அதாவது உங்களால் முடியும் அப்படின்னா. இல்லை நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் தனியாக சொல்கிறேன். இது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு நான் ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா கொடுத்துட்ருக்கேன். சரியா? ஸோ அப்போது என்னோட சஜஷன் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கில் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், புக் இன், புக் பேக் எல்லாம் படிச்சிடணும். ஆர்கானிக்கில் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் படிச்சிடணும். தென் 1 வேர்ட்ஸ் புக் பேக்கு, ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே 90% மேலே என்ன செஞ்சிருவீங்க, ஸ்கோர் பண்ணிடுவீங்க ஷுவராக. 100 வேணுன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆர்கானிக்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு 5 லெசன் இந்த எக்ஸாமுக்கு, இந்த 5 நாள் இருக்குல்ல, 5 லெசனை முடிங்க. ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், 8th லெசன்ஸ், இதை மட்டும் என்ன செஞ்சுருங்க, கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. இப்போன்னு இல்லை, பப்ளிக் எக்ஸாமுக்குமே இந்த லெசன்ஸ் தான் ஈஸியான லெசன்ஸ். இதில் கொஷின்ஸும் நிறையா கேட்பாங்க,
ஈஸியான லெசன்ஸும் கூட. ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும், பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மேக்ஸில் ஃபஸ்ட் 4 சாப்டர் சொல்கிறோமோ அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் 1 2 6 7 8 ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் அமாங் ஆல். அதனால் இந்த சாப்டரை விட்டுறாதீங்க. 5 நாள் இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படித்தா கூட 5 லெசன் படிச்சிடலாம். அப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் மட்டும் படித்தா ஜாலியாக இருக்கலாம், அப்படி கிடையாது. இந்த 5 லெசனை சீக்கிரமாக முடிச்சுட்டு அதர் லெசன்ஸ் மீதி இருக்குல்ல 3 4 அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 11 12 இதிலலாம் என்ன செய்யுங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். ஆர்கானிக்கு மட்டும் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். தென் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருப்பி வரும்போது அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் புதுசாக என்ன செய்யணும் அப்லோட் பண்ணணும். பிகாஸ் அவங்களுக்கு 2 நாள் தான் இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் த திங். அப்போது இந்த வீடியோட ஃபைனலாக இது சம்மரைஸ் பண்ணேன்னா, இன்ஆர்கானிக் ஃபுல்லாக படிக்கணும், ஃபிசிக்கல் ஃபுல்லாக படிக்கணும், ஃபுல்லாக இந்த சென்ஸ் புக் பேக் புக் இன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் படிக்கணும். தென் ஆர்கானிக்கில் மஸ்ட் ஸ்டடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிக்கணும். தென் ஏபிசி டைப் ஆஃப் கொஷின்ஸ் புக் பேக் ஒன்னோட ஆப்வியஸாக படிச்சிருவீங்க. இப்படி படிக்கிறது மூலிமா மோர் தென் 90% உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். 100 வேணும்னா கான்செப்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கம்பல்சரிக்கும் நம்ம என்ன செய்யணும், யூ ஹவ் டு அட்டன். ஸோ கம்பல்சரி எப்படி அட்டன் பண்ணுறது, 1 வேர்ட்ஸ் எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறதுங்க தனி வீடியோஸில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். தென் இந்த கொஷின் பேட்டர்னில் சொல்லும் போது இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த 15 1 வேர்ட்ஸ் இருக்குல்ல, 15 1 வேர்ட்ஸில் இன்ஆர்கானிக்கில் 5 1 வேர்ட்ஸ் வரும், ஆர்கானிக்கில் 5 1 வேர்ட்ஸ், ஃபிசிக்கலில் 5 1 வேர்ட்ஸ் வரும். அதே மாதிரி 9 2 மார்க்கில் நீங்கள் 6 எழுதணும். கரெக்டாக? அந்த 9 2 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா, இன்ஆர்கானிக்கில் 3, ஃபிசிக்கலில் 3, ஆர்கானிக்கில் 3. அதே மாதிரி தான் 3 மார்க்கும் இன்ஆர்கானிக்கில் 3, ஃபிசிக்கலில் 3, ஆர்கானிக்கில் 3. 5 மார்க் வந்து இன்ஆர்கானிக்கில் 3 5 மார்க், ஆர்கானிக்கில் 3 5 மார்க், ஃபிசிக்கலில் 3 5 மார்க். இன்னும் ஒரு 5 மார்க் வந்து ஆர்கானிக்காக இருக்கலாம், இன்ஆர்கானிக்காக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக இருக்கலாம். ஒரு 5 மார்க் மோஸ்ட்லி ஆர்கானிக் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது வரைக்கும் வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கில் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா 5 மார்க் வந்திருக்கு மோஸ்ட்லி. பட் அது எப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபிசிக்கல் 3க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. அதனால் ஈக்குவலாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி படிங்க. பட் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. பிகாஸ் அது கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்கும், படிக்க ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு தியரி வராது, ஆர்கானிக் நல்லா படிக்க வருங்கிறவங்க ஆர்கானிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சலாம் படிச்சிடலாம். ஓகே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவிலேருந்து. வேறு என்ன வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஷுவர்லி அப்லோட். தேங்க்யூ.